இந்த விளையாட்டை பெரிய ஒரு பயங்கரமான விளையாட்டு. இது வந்து எங்களோட தனி பாதுகாப்பு சர்வதேச மட்டங்கள்லையும். கிழக்கு மாகாண மல்யுத்த போட்டிகள் மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் அண்மையில் நடைபெற்றன. ஆடவர் மகளிர் ஆகிய 2 பிரிவுகளிலும் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆடவர் போட்டிகள் 57 கிலோகிராமிலிருந்து 125 கிலோகிராம் வரையான 10 எடைப்பிரிவுகளின் கீழும், மகளிர் போட்டிகள் 8 வகையான எடைப்பிரிவுகளின் கீழும் நடைபெற்றன. மகளிர் போட்டிகளில் திருகோணமலை மாவட்ட அணி 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றதுடன் மட்டக்களப்பு மாவட்ட அணி 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை அடைந்தது. ஆடவர் பிரிவில் மட்டக்களப்பு மாவட்ட அணி 7 தங்கம் 7 வெள்ளி 2 வெண்கலம் அடங்கலாக மொத்தம் 16 பதக்கங்களை சுவீகரித்தது. திருகோணமலை மாவட்ட அணி 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலம் அடங்கலாக மொத்தம் 5 பதக்கங்களை பெற்றதுடன் அம்பாறை மாவட்ட அணி 1 தங்கப்பதக்கத்தை வென்றது. என்னுடைய பெயர் கிருஷ்ணகுமார் நிதுலாஷன். திருச்செல்வம் ஆசிரியர்களின் பயிற்றுவிப்பில் ரெஸ்லிங் பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றேன். 2024 வருடம் தேசிய விளையாட்டு விழா ரெஸ்லிங் மல்யுத்த போட்டியில் ப்ரொவின்சியல் வரையும் வந்திருக்கிறோம். ப்ரொவின்சியலில் கோல்டு அடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன போல இன்னும் நிறைய வீரர்கள் எங்கள் கிளப்ல இருந்து மெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்டை முன்னிலைப்படுத்துறதுக்காக நிறைய பேர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேஷனல் லெவலையும் கட்டாயம் நாங்கள் அதில் வெற்றி கொண்டு அதே போல சர்வதேசம் வரையும் போறதுக்கு தான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது. இன்னும் நிறைய வீரர்கள் எங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விளையாட்டை பெரிய ஒரு பயங்கரமான விளையாட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறார்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கட்டாயம் இந்த விளையாட்டை இலகுவா ஒழுங்கான பயிற்சி மூலமா நம்ம போவோமா இருந்தால் கட்டாயம் இலகுவான முறையில் பயிற்சியை மேற்கொண்டு போகலாம். நாங்கள் இந்த வருடம் உண்மையாகவே சர்வதேச அளவுல இலங்கைக்காக வேண்டி விளையாடணும் எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம மட்டக்களப்பை முன்னிலைப்படுத்தணும் என்றது எங்களோட குறிக்கோளா இருக்கு. என் பேர் வந்து மிதிசுகா. நான் மயிலம்பாடியிலிருந்து வரேன். மல்யுத்த போட்டி விளையாட்டுன்னு சொன்னா எனக்கு என்னென்னு தெரியா. இப்போ எனக்கு இந்த விளையாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. எல்லா பெண்களும் இப்படித்தான். இது வந்து எங்களோட தனி பாதுகாப்புக்கும் சம்பந்தப்பட்டதுதான். நான் இதுல கோல்டு மெடல் அடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப நான் நேஷனல் போய் அதுலயும் தங்கப்பதக்கம் அடிப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை. இப்ப எங்களோட கோச் தேங்க் பண்றேன். என் பேர் வந்து கௌதம். நான் வந்து மட்டக்களப்புல இருந்து இருக்கேன். இன்றைக்கு வந்து மானமட்ட போட்டி மல்யுத்தத்தில் நடந்தது. இதுல தங்கப்பதக்கம் வென்றிருக்கேன். அடுத்தது தேசிய மட்டத்திலையும் தங்கப்பதக்கம் வெல்லுவேன் நம்புறேன். அதே போல சர்வதேச மட்டங்கள்லையும் போய் விளையாடணும் என்ற ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி என்ன மாதிரி இன்னும் இருக்கிற இளைஞர்களையும் முன்னேற்றணும் என்ற ஒரு ஆசை.